அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடிக்கு மீண்டும் ஷாக் கொடுத்திருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன். எதுக்கோ சிபிஐ கேட்கிறாரு. ஆனா கொடநாடு கொலை கொள்ளை வழக்குக்கு ஏன் அவரு சிபிஐ கேட்கல, விசாரணை கேட்கல அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாஜக சொன்னதால தான் ஒருங்கிணைப்பு வேலைகள்லயே ஈடுபட்டோம் அப்படின்னு பாஜகவையும் போட்டு கொடுத்திருக்காருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவருமே அப்ப அம்மாவுடைய ஆட்சி காலத்துல பார்த்தோம்னா எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுடைய மாசேக்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் போயஸ் தோட்டத்துக்கு வரும். நானும் டாக்டர் வெங்கடேஷும் படிச்சு பார்த்துட்டு அதை கிழிச்சிருவோம். யாரோ கொடநாட்டுல இருக்குன்னு சொன்னதை வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு பயந்து போய் பழனிசாமி அங்க போய் தேடி இருக்காரு அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு. இந்த கொடநாடு விவகாரத்தை கையில் எடுத்து இப்ப லேட்டஸ்டாக எடப்பாடி அவர்களுக்கு எதிரான அரசியலை ரெண்டு தரப்பும் தீவிரப்படுத்துறாங்க. அதிமுகவுடைய வாக்காளர்களுடைய வாக்குகள்ல பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதிமுகவுல இருந்து பழனிசாமி அவரை தனிமைப்படுத்தணும் என்கிற அந்த டார்கெட்டோடு தான் இந்த விஷயத்தை தீவிரமா கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள்.